ஆளுநர் பதவி வந்து ஒரு விருப்பத்தோடு செஞ்சீங்களா இல்லை கட்சி அறிவிச்சது அதனால் நீங்கள் செஞ்சீங்களா? தென்சென்னையில் ஒரு வேட்பாளராக நான் போட்டி போடலை, வாக்காளராக நான் போட்டி போட போகிறேன். நம் பாரத பிரதமர் அவர்கள் 4 முறைக்கு மேலே வந்திருக்காரு. ஆனால் மழை வெள்ளம் பாதிக்கப்படும் போது வரலை. இதே குஜராத்தாக இருக்கும்போது உடனடியாக அங்கே சென்று நிவாரணம் அறிவிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும்போது என்ன அந்த அன்பை மக்கள் எனக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதை திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுன்னு மாத்திரம் இல்லை, விரும்பி வந்துட்டேன்னு சொல்கிறதை நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீண்டும் போட்டியிடுறாங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவரும் போட்டியிடுறாரு. ஒரு கவர்னராக ரிசைன் பண்ணிட்டு நீங்களும் போட்டிடுறீங்க. ஒரு மிகப்பெரிய போட்டி தென் சென்னையில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தண்டிக்கப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க. பாஜக காரங்களை ஈடி அணுக மாட்டாங்க. அதுக்கு துணையாகவே வந்து இந்த போன்ற இடி ரைட் நடந்த பிறகு அதிக அளவில் தேர்தல் பத்திரத்தின் மூலம் பாஜகவுக்கு ஃபண்டு நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறும். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த தேர்தல் பத்திரத்தை பாஜக மட்டும்தான் வாங்கியிருக்காங்களா? பாஜக சார்பில் தென் சென்னையில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் மேடம். முதல்ல இப்போ போட்டியிடுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு நபர் வந்து தற்பொழுது ரிசைன் பண்ணிட்டு இப்போ அந்த அளவுக்கு முக்கியமான தேர்தலாக இந்த தேர்தல் இல்லை. இதில் தேர்தல் என்பதே மக்கள் சேவைக்கானது தான். அதனால் இது முக்கியம் இல்லைன்ற கேள்வியே இதில் கேட்கப்படவும் இல்லை, சொல்லப்படவும் இல்லை. மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எனது ஆளுநர் பதவியை நான் ராஜினாமா செய்திருக்கிறேன். ஆளுநர்லேயும் நான் மக்கள் ஆளுநராக தான் பணியாற்றினேன். ஆனால் இதில் இன்னும் மக்கள் தொடர்பு, நேரடியாக நம்மளால் பணியாற்ற முடியும். மக்கள் பிரதிநிதி ஆக வேண்டும் என்பது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதற்காக அது மட்டும் இல்லை, அது எனக்கு தனிப்பட்ட ஆசை கிடையாது. மக்களுக்கு என்னால் பணியாற்றினா தெலுங்கானாவில் ஆளுநராக இருக்கும்போது என்னை வந்து தெலுங்கானாவில் மக்கள் பவனம் தான் ராஜ்பவனத்தை சொல்லுவாங்க. புதுச்சேரியில் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க. நான் மக்களோடு மக்களாக பழகக்கூடியவள். இன்னும் அதிகமாக மக்களுக்கு நேரடி தொடர்பு வேணும், அவங்க கூட இருக்கணுன்றதுக்காக தான். இல்லை, இப்போ நீங்கள் ஆளுநர் பதவி வந்து ஒரு விருப்பத்தோடு செஞ்சீங்களா இல்லை கட்சி அறிவிச்சது அதனால் நீங்கள் செஞ்சீங்களா? இல்லை, எந்த பதவி எனக்கு கொடுத்தாலும் அது விருப்பத்தோடு தான் நான் செய்வேன். விருப்பத்தோடு செய்யலைன்னா நான் வந்து தெலுங்கானாவில் ஒரு 6 கிராமங்களை தத்தெடுத்திருக்கிறேன். ரெட் கிராஸுக்கு ஏறக்குறைய 8 லட்சம் உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறேன். தினம் மக்கள் சேவைக்காக பணியாற்றி இருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும், புதுச்சேரியிலையும் முதலமைச்சருக்கு எந்த விதத்தில் அனுசரணையாக இருக்கணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்கனால நான் இஷ்டப்பட்டு தான் ஆளுநர் பதவியை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் மக்களுக்கு பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு வரும்பொழுது இது சாதாரணமாக யாரும் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நேரடி வாய்ப்பு வரும்பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்யலாமே என்பது எனது எண்ணம். இப்போ தென் சென்னையில் போட்டியிட போகிறீங்க, என்ன முன்னிறுத்தி போட்டியிட போகிறீங்க, என்ன வந்து மக்கள்கிட்ட சொல்ல போகிறீங்க? தென்சென்னையில் ஒரு வேட்பாளராக நான் போட்டி போடலை, வாக்காளராக நான் போட்டி போட போகிறேன். ஏன்னா இந்த தென்சென்னை வாக்காளருக்கு தான் தெரியும் அவங்க எவ்வளவு துன்பத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று. அது மழை வெள்ளத்தில் வந்த பிரச்சனையாக இருக்கட்டும், வாகன நெரிசலாக இருக்கட்டும், இந்த ட்ரைனேஜ் என்ற சாக்கடை பிரச்சனையாக இருக்கட்டும், அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இதை வந்து சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றுவேன் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு ட்ரைனேஜ் கூட சரியாக இல்லாமல் தான் இருக்குது. அதனால தான் வேட்பாளராக களம் காண்பதை விட வாக்காளராக எனக்கு என்னன்னு தெரியும். இந்த தொகுதியில் 45 ஆண்டு காலமாக நான் குடியிருக்கிறேன். அதனால் அதை வைத்து மக்களை நான் சந்திப்பேன். ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி வந்து மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது, மத்திய அரசுக்கும் பொறுப்பு இருக்குது. இப்போ குறை சொல்லும்போது ஒரு மத்திய அரசு செய்யக்கூடிய விஷயங்களை சரியாக செஞ்சாங்களான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதாவது குறை சொல்லும்போது இதான் மாநிலத்தில் இப்போ இங்கே இருக்கிறது வந்து மாநில பிரச்சனையாக இருந்தால் கூட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மறுபடியும் பிரதமராக வர வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கணும். மாநில பிரச்சனை எப்போ வருது? இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரச்சனை எனக்கு இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம்
இப்போ தான் ஆட்சிக்கு வர்றாங்களா? எவ்வளவோ ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போது ஒரு மழை வெள்ளம் வந்தால் கூட அதை நிர்வகிக்கும் அளவிற்கு வடிகால்களை அமைத்து அதன் மூலம் மக்கள் பாதிப்படையாமல் இருப்பதற்கு முயற்சிகள் செய்திருக்கலாம். இப்போ வாய்ப்பு ஒரு முறை தான் கையில் வந்ததுன்னா பரவாயில்ல, இந்த முறை தான் வந்திருந்ததுன்னா பரவாயில்ல. பல ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், மேயராக இருந்திருக்கிறார்கள். இதெல்லாம் செஞ்சு இப்போ இங்கே வீட்டில் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தது, 3 நாள் அப்படியே தான் நின்று கொண்டு இருந்தது. இதில் உடனே அபரிதமான மழை அப்படின்னு சொல்லிட முடியாது. வடிகால்கள் சரியாக இருந்தால் வடிஞ்சிட்டு போகுது. ஆக இந்த அளவிற்கு கூட சென்னை தத்தளிக்கும் அளவிற்கு கூட இருக்கிறதே அப்படின்ற ஒரு ஆதங்கம், அவ்வளோதான். நான் குறை சொல்லலை, வாக்காளராக நான் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டேன் என்பதை நான் சொல்லுறேன். மழை வெள்ளத்தை பற்றி சொன்னீங்க. சமீபத்தில் ஒரு நம் பாரத பிரதமர் அவர்கள் 4 முறைக்கு மேலே வந்திருக்காரு. ஆனால் மழை வெள்ளம் பாதிக்கப்படும் போது வரலை. இதே குஜராத்தாக இருக்கும்போது உடனடியாக அங்கே சென்று நிவாரணம் அறிவிக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும்போது என்ன? அதாவது இந்த குற்றச்சாட்டில் எந்த விதத்துலையும் உண்மை இல்லை. உங்களுக்கு மாநிலத்தில் உரிமை இருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுன்னு இருக்குது. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட், ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட். இப்போ நான் புதுச்சேரியில் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்ததுனால நான் சொல்கிறேன். ஆக இதை நாம் பயன்படுத்தி ஒரு திடீரென்று வெள்ளம் வந்ததென்றால் பிரதமரின் நிதி இந்த மாநிலத்தில் இருக்கும். அந்த மாநிலத்தில் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி மாநில மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, பிரதமர் அவர்கள் அன்று மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் அனுப்பினார்கள், மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களை அனுப்பினார்கள். அதே நேரத்தில் நீங்கள் இங்கே உள்ள முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது எவ்வளோ நேரம் போனாங்க? நமக்கு இருக்கின்ற உரிமையையும் நமக்கு இருக்கின்ற கடமையும் நம்ம செய்யணும். அதை விடுத்துவிட்டு மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பதில் அர்த்தம் இல்லை என்பது தான். மத்திய அரசு ஒரு குழு அனுப்புனாங்க. அவங்க இங்கே பார்த்ததுக்கு மிக அருமையாக கையாண்டு இருக்கிறது தமிழக அரசுன்னு யார் இந்த தகவல் சொன்னதுன்னா மத்திய அரசில் இருக்கக்கூடிய அந்த குழு தான் சொன்னாங்க. அப்போ நீங்கள் ஒரு குற்றம் சாட்டுறீங்க, மத்திய அரசு அதிகாரிகள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனாங்க. இது எது உண்மை? அதாவது அவங்க வந்தால் அவங்க நிர்வகித்ததை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் நான் மறுபடியும் வைக்கிற ஒரே கேள்வி என்ன என்றால், ஏன் அந்த அளவிற்கு வருகின்ற அளவிற்கு இந்த மாநிலத்தை நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்பதுதான். இப்போ நம்ம மக்களை சந்திக்க போகிறோம். மக்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க? எப்படி வாக்கு கேட்க போகிறீங்க? கேளுங்க. இப்போ மக்கள், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் ஒரு வேட்பாளராக தான் சந்திக்க போகிறேன், வாக்காளராக சந்திக்க போகிறேன். இங்கே உள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது எனக்கு தெரியும். அதையெல்லாம் வைத்து நான் வாக்கு கேட்பேன். நான் என்னைக்குன்னா எனக்கு என்னமோ பதவியில் இல்லாமல் நான் வரல. நான் பெரிய பதவியில் இருந்துட்டு அதே நேரத்தில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன். அந்த அன்பை மக்கள் எனக்கு புரிந்து கொள்ள வேண்டும். திரும்பி வந்துட்டேன்னு சொல்லணும் மாத்திரம் இல்லை, விரும்பி வந்துட்டேன்னு சொல்கிறதை நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன். அதனால் மக்கள் இப்போ பணி எனக்கு ஆற்றுறதுக்கு வழி இல்லை, அதனால் நான் இங்கே வர்றேன் அப்படின்னு இல்லை. நான் மருத்துவராக பணியாற்றி கொண்டு இருந்தேன், அப்புறம் அரசியலுக்கு வந்தேன். அரசியல்லேருந்து ஆளுநரான மக்கள் மீது இருக்கின்ற தூய்மையான அன்பு, மக்களுக்கு இருக்கக்கூடிய நேர்மையான நேரடி தொடர்பில் நேரடியாக பணியாற்ற வேண்டும் என்பதற்காக நேரடியாக வந்திருக்கிறேன், அதிரடியாகவும் வந்திருக்கிறேன். அதே போன்ற திமுகவில் அதே மாதிரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மீண்டும் போட்டிடுறாங்க. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவரும் போட்டிடுறாரு. ஒரு கவர்னராக ரிசைன் பண்ணிட்டு நீங்களும் போட்டிடுறீங்க. ஒரு மிகப்பெரிய போட்டி தென் சென்னையில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக. அதாவது இந்த தென் சென்னை மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலுமே போட்டி இருக்கும். போட்டி என்பதுதான் ஜனநாயகம். ஆனால் அந்த போட்டியில் நாம் எப்படி வெற்றி பெறுகிறோம் என்பது தான். நீங்களே மிகச் சரியாக சொல்லிவிட்டீர்கள். பாராளுமன்ற உறுப்பினராக ஒருவர் இருந்தார், இன்னொருவர் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். ஆக 2 பேரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள். ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க போபவர்கள். நீங்கள் கேள்வி கேட்க போறீங்க, கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஏன்னா அவங்க இருக்கும் பொழுது மக்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்கு அவர்கள் பதில் சொல்லட்டும். மக்கள் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கும் பொழுது தேவைகளை பூர்த்தி செய்தார்கள் என்று நினைத்தார்கள் என்றால் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனால் நான் மறுபடியும் சொல்றேன், நான் தென் சென்னையின் வாக்காளர். கடந்த காலங்களில் ஒரு 3வது அணி உருவாகும் போது அது ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக அமைஞ்சதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போது 3வது அணி மீண்டும் உருவாகி இருக்கிறது. இப்போ ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக இருக்கும்பொழுது
நம்ம போட்டியிடும்போது நமக்கு பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இல்லை, நினைக்கிறேன். நான் பின்னடைவுன்ற வார்த்தையே நான் வந்து விளக்குகிறேன். பின்னடைவாக நான் நினைக்கவே இல்லை. நாங்கள் வந்து மக்களோடு மக்களாக நின்று கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து 3வது அணி, 4வது அணி, 5வது அணிலாம் நான் கணக்கிலே எடுத்துக்கல. இது மக்கள் அணி, அவ்வளவுதான். அதனால் வந்து நான் ஒரு வார்த்தைக்கு கூட பின்னடைவு என்ற வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. இதில் வந்து முன்னேற்றம் என்ற வார்த்தையை தான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். மக்களுக்கான அணுகுமுறையை நான் இன்னும் அதிகப்படுத்தி அவர்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை மக்களுக்கு உணர்த்தி, இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அனுபவம் இருக்கிறது. 4 முதலமைச்சரோடு நான் பணியாற்றி இருக்கிறேன். 2 பொது தேர்தலை சந்தித்திருக்கிறேன். 2 மாநிலங்களிலும் சவாலான சூழ்நிலையில், இன்னும் சொல்லப்போனால் புதுச்சேரியில் கரோனா வந்து உச்சத்தில் இருந்தது. அப்போ கவர்னர் ரூல்னு நான் மட்டுமே நிர்வாகம் செய்து கொண்டிருந்தேன். ஆக அந்த நிர்வாக திறமையை பெற்று வந்திருக்கிறேன். தமிழக பாஜகவுடைய இந்த செயல்பாடுகள் வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா? இப்போ ஒரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 15% மேலே 25% நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. லாஸ்ட் எலெக்ஷனில் போலிங் பார்க்கும்போது ஒரு 60 அண்ட் அபவ் தான் வந்திருக்கு. இந்த நிலையில் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி பெற்று விட்டதா? இவ்வளவு சதவீத வாக்கு வாங்க முடியுமான்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நிச்சயமாக முடியும். ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் கூட்டங்களை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூரில் நடந்த ரேலியை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மக்கள் அபரிதமான அன்பை அவர் மீது பொழிந்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய நமது தம்பி அண்ணாமலை வந்து அவர்கள் நடத்திய பாத யாத்திரை ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக பாரத பிரதமர் அவர்களின் செயல்பாடும் இந்த பாத யாத்திரையின் செயல்பாடும் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதை நானே பல நேரங்களில் அருகில் இருந்து பார்க்க முடியவில்லை என்றாலும் தொலைக்காட்சியில் நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். அது மட்டுமல்ல, எங்கள் தொண்டர்களின் உற்சாகம், அந்த தொண்டர்களின் இப்போ அடிப்படை அவர்களின் பணி, இவனுக்கு நீங்கள் அறிவிப்பு வந்ததிலிருந்து நான் வந்து எவ்வளவு நேரம் நின்று கொண்டிருந்தேன்னு தெரியல. இப்போ நீங்கள் இப்போ மணி 11:30 தாண்டி போய் கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இப்போ வரைக்கும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக இது வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தானே. இந்த வளர்ச்சி நிச்சயமாக பொதுமக்களுக்கு பலன் தரும் என்று நான் நினைக்கிறேன். கடைசியாக ஒரு கேள்வி. இந்த தேர்தல் நேரங்களில் இடி போன்ற நிறுவனங்கள் வந்து அந்த இடி போன்ற துறை வந்து பல மீது வந்து வழக்கு தொடுத்து பல கைதுகள் நடவடிக்கையும் நடைபெற்றது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேர்தல் வருது. இது வந்து பாஜகவிற்கு ஒரு சவாலாக அமையுமா? இல்லை, இந்த ஈடிக்கும் இந்த கைதுக்கும் தேர்தலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படி பார்த்தா தெலுங்கானாவில் ஒரு இந்த சாராய ஊழலில் அங்கே உள்ள முன்னாள் முதலமைச்சரின் மகள் கவிதா அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே வகையான ஊழலில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக அடிப்படை ஆதாரம் கொண்டு அடிப்படையில் அவர்கள் மீது நிரூபணமான பின்பு தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களே தவிர சும்மா ஏதோ போய் 19 கைது பண்ணல. அப்போ நாம என்னன்னா தேர்தல் வந்துருச்சுன்றதுக்காக குற்றம் சாட்டப்பட்டவர்களை கூட கைது செய்யாமல் இருக்கணும் வேண்டும் என்று நினைப்பது என்ன நியாயம்? ஒரு ஊழல் என்றால் என்ன? அது மக்கள் பணம் சூறையாடப்படுகிறது. அந்த மக்கள் பணம் காப்பாற்றப்பட வேண்டும். அதனால் தேர்தல் வருது, அதனால் இது பாதிக்கும், அதனால் நாம் இது கைது செய்யக்கூடாது அப்படின்லாம் இல்லை. நேர்மையாக தேர்தல் நடைபெற வேண்டும். அதே நேரத்தில் குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது பாரத பிரதமர் அவர்களின் நோக்கம். அதே போல் பாஜக சார்ந்த நபர்கள் மீது இதுவரை பெரிய அளவில் எந்த இடத்துலையும் வந்து இடி போன்ற துறைகள் வந்து ரைடு செய்யலைன்றது தான் இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு. இதுவும் இந்த தேர்தல் இதில் பாதிப்பு ஏற்படுத்துமா? அதே மாதிரி குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இந்த துறை சார்ந்த அதிகாரிகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தண்டிக்கப்படுவார்கள் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க. பாஜக காரங்களை ஈடி அணுக மாட்டாங்க. ஏன்னா பாஜக காரங்க குற்றம் செய்ய மாட்டாங்க, தப்பு செய்ய மாட்டாங்க. தப்பு செய்கிறவங்களுக்கு தான் ஈடி வரும், ஓடி போகிறவங்களுக்கு தான் ஈடி வருமே தவிர மக்களை நாடி வேலை செய்கிறவங்கள்ட்ட ஈடி வராது. அதனால் பாஜக காரங்க யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க, அதனால் ஈடி வராது. இதனால் ராகுல் காந்தி மிரட்டுறாரா? நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அப்போ அதில் என்ன ஒரு அதிகார தோரணை இருக்குன்னு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? அதிகாரிகள் அவர்கள் இது வந்து அதிகாரிகள் பிரதமர் சொல்லியோ இல்லைன்னா உள்துறை அமைச்சர் இல்லை, இது வந்து தன்னாட்சி பெற்ற அதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு. அப்போ தன்னாட்சி பெற்ற அதிகாரம் உள்ள அமைப்பா இல்லையான்றத அப்போ நீங்கள் ஒத்துக்கலையா? அப்போ நீங்கள் எப்படி தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருந்தால் நீங்கள் எப்படி அது மேலே அதிகாரம் செலுத்த முடியும்? நீங்கள் எப்படி அந்த அமைப்பை பயமுறுத்த முடியும்? அப்போ நீங்கள் தான் அதை தவறாக பயன்படுத்த நினைக்கிறீர்களே தவிர இப்பொழுது ஆட்சி கொண்டிருப்பவர்கள் இல்லை என்பதும் உங்களுக்கு அந்த வாய்ப்பே வராது. கவலைப்படாதுங்க, ஒரு வாய்ப்பு வராது. நீங்கள் வந்து அவங்களை கட்டுப்படுத்தவும் முடியாது. ஏன்னா நீங்கள் தப்பு செய்தவர்கள் அவர்கள், அதனால் அவர்கள் வெற்றி பெறப் போவதும் இல்லை, இவர்களை கட்டுப்படுத்தப்படுவதும் இல்லை என்பது எனது கருத்து. ஏன் அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்கன்னா அதுக்கு துணையாகவே வந்து
இந்த போன்ற இடி ரைடு நடந்த பிறகு அதிக அளவில் தேர்தல் பத்திரத்தின் மூலம் பாஜகவுக்கு ஃபண்டு நிறைய கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறும். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த தேர்தல் பத்திரத்தை பாஜக மட்டும்தான் வாங்கியிருக்காங்களா? இது ரைடுக்கு அப்புறம்லாம் இல்லை, அதெல்லாம் இவங்க காரலேட் பண்ணுறாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். எந்த அரசியல் கட்சியும் டொனேஷனே வாங்காமல் இருக்காங்களா? எந்த அரசியல் கட்சியும் டொனேஷன் வாங்கினதை டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் இந்த பத்திரங்கள் மூலமாக 100 ஆண்டுகள் கழித்து கூட இந்த பத்திரம் இங்கே இருந்து வாங்கியது, இவரிடமிருந்து வாங்கியது என்று தெரியப்படுத்துவதானால் இது ஊழலா? இல்லை என்றால் நீங்கள் வந்து பணத்தை கொண்டு கொடுங்க, நாங்கள் உள்ளே பூட்டி வச்சுக்கிறோன்னு சொல்கிறது ஊழலான்னு நான் கேட்குறேன். இப்போ இதுவரைக்கும் மற்ற கட்சிகள் நாங்கள் இவ்வளவு தான் கட்சிக்கு வந்து டொனேஷன் வாங்கணும், இவ்வளவு பணம் வாங்கணும்னு யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த பத்திரம் என்னன்னா 100 வருஷம் கழிச்சு கூட இந்த பத்திரம் மூலமாக இவரிடம் இருந்து இந்த நேரத்தில் இவ்வளவு பணம் வந்தது என்று தெரியப்படுத்துகின்ற வாய்ப்பு இருந்தால் இது ஊழலா? பணத்தை பற்றி நான் கவலையே படாமல் நான் வந்து அதை வந்து வெளிப்படுத்தாமல் உள்ள பூட்டி வைக்கிறது ஊழலா? ஆக இது வந்து ஊழலை ஒழிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட பத்திரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பத்திரம், அவங்க பத்திரமா உள்ள வச்சிருப்பாங்க, ஆனால் அதுக்கு கணக்கு இருக்காது. இது பத்திரமா இருந்தாலும் இதுக்கு கணக்கு இருக்கு. கணக்கு எதற்கெல்லாம் காட்டப்பட முடியுமோ அது ஊழலை எதிர்த்தது, கருப்பு பணத்தை எதிர்ப்பது, பதுக்கலை எதிர்ப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளோ நேரம் மிக அழகாகவும் தெளிவாகவும் பதில் சொன்னமைக்கு நன்றி. தென் சென்னையில் நீங்கள் வெற்றி பெற தந்தி டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நிச்சயமாக தென் சென்னையில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்ற பின்பு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.